வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் தனுசு ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம். மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசியின் கீழ் வரும் 3 நட்சத்திரங்கள் இந்த மாதம் பல்வேறு வண்ணமான அனுபவங்களை வழங்குகின்றன. மூலம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் ஆழமான மாற்றங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. இதனால் வாழ்க்கையின் பல துறைகளில் புதிய பாதைகள் திறக்கப்படும். முதல் பாதத்தினர் தொழில் துறையில் புதிய திசையை நோக்கி நகர்வார்கள். 2ஆம் பாதத்தினர் குடும்ப உறவுகளில் நல்லிணக்கத்தை அனுபவிப்பார்கள். 3ஆம் பாதத்தினர் கல்வி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைவார்கள். 4ஆம் பாதத்தினர் பொருளாதார நிலைமையில் நிலையான வளர்ச்சியை அனுபவிப்பார்கள். போராடும் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் இந்த மாதம் சமூக அங்கீகாரம் மற்றும் தலைமைத்துவ அம்சங்களை வலுப்படுத்துகின்றன. முதல் பாதத்தினர் தொழில்முறை சாதனைகளில் புகழ் பெறுவார்கள். 2ஆம் பாதத்தினர் பொருளாதார இலக்குகளை எளிதாக அடைவார்கள். 3ஆம் பாதத்தினர் படைப்பாற்றல் மற்றும் கலைத்துறைகளில் வெற்றி காண்பார்கள். 4ஆம் பாதத்தினர் நீண்டகால முதலீடுகளில் லாபம் ஈட்டுவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தினர் நம்பகத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடன் செயல்படுவதால் மற்றவர்களின் மதிப்பை பெறுவார்கள். இதனால் அவர்களின் சமூக நிலை மேலும் உறுதியாகும். இந்த மாத கிரக நிலைகள் தனுசு ராசிக்கான தொழில், உறவுகள் மற்றும் ஆன்மீக பயணத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து 9ஆம் வீட்டில் 16 தேதி வரை வலுவாக இயங்குகிறார். பின்னர் 17ஆம் தேதி கன்னி ராசிக்கு இடம்பெயர்ந்து 10ஆம் வீட்டில் நிற்கிறார். இந்த இடமாற்றம் தொழில் மற்றும் சமூக அந்தஸ்தில் புதிய சாத்தியங்களை உருவாக்குகிறது. புதன் பகவான் 15ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் 9ஆம் வீட்டில் இருந்து 16ஆம் தேதி கன்னி ராசிக்கு நகர்ந்து 10ஆம் வீட்டில் சுய ராசியில் வலுவாக அமர்கிறார். சுக்கிர பகவான் 14ஆம் தேதி வரை கடக ராசியில் 8ஆம் வீட்டில் இருந்து 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு மாறி 9ஆம் வீட்டில் அமர்கிறார். செவ்வாய் பகவான் 13ஆம் தேதி வரை கன்னி ராசியில் 10ஆம் வீட்டில் இருந்து 14ஆம் தேதி துலா ராசிக்கு நகர்ந்து 11ஆம் வீட்டில் நிற்கிறார். குரு பகவான் மாதம் முழுவதும் மிதுன ராசியில் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வக்ர நிலையில் மீன ராசியில் 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். ராகு பகவான் வக்ர நிலையில் கும்ப ராசியில் 3ஆம் வீட்டில் இருக்க, கேது பகவான் வக்ர நிலையில் சிம்ம ராசியில் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். செப்டம்பர் மாதத்தின் முதல் 16 நாட்களில் சூரிய பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில்முறை அறிவு மற்றும் வழிகாட்டுதல் திறன்களில் வளர்ச்சி ஏற்படும். உயர்கல்வி, சட்டத்துறை, ஆலோசனை சேவைகள், ஆன்மீக மற்றும் தத்துவச் சார்ந்த பணிகளில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். பின்னர் 17ஆம் தேதி சூரிய பகவான் 10ஆம் வீட்டிற்கு மாறுவதால் பதவி உயர்வு, புதிய தொழில் வாய்ப்புகள், அரசு சம்பந்தமான பணிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும். புதன் பகவான் தனது சுய ராசியான கன்னியில் 10ஆம் வீட்டில் நிற்பதால் கணினி, தொழில்நுட்பம், கணக்கு, வர்த்தகம், ஊடகம் போன்ற துறைகளில் சிறந்த நிலைமை உருவாகும். சுக்கிர பகவான் 15ஆம் தேதி முதல் 9ஆம் வீட்டில் நிற்பதால் படைப்பாற்றல், கலைத்துறைகள், அலங்காரப் பொருட்கள், உணவு தொழில்களில் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் பகவான் முதல் 13 நாட்களில் 10ஆம் வீட்டில் இருப்பதால் போட்டித் துறைகள், பொறியியல், நிர்வாகம், செயல்பாட்டு திட்டங்களில் வலிமை கிடைக்கும். பின்னர் 14ஆம் தேதி முதல் 11ஆம் வீட்டில் நிற்பதால் குழு வேலை, சமூக வலையமைப்பு, நண்பர்கள் மூலம் பொருளாதார ஆதாயம் கிடைக்கும். குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதனால் கூட்டாளிகள், வணிக ஒப்பந்தங்கள்,
சர்வதேச தொடர்புகள் மூலம் நல்ல வருமானம் ஏற்படும். சூரிய பகவான் 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டிற்கு மாறுவதால் தொழில் அழுத்தமும் பொறுப்புகளும் அதிகரிக்கலாம். ஆனால் உடல் வலிமையும் மனத்திடமும் நல்ல நிலையில் இருக்கும். வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு செய்வது நன்மை பயக்கும். சனி பகவான் வக்ர நிலையில் 4ஆம் வீட்டில் இருப்பதால் மனதில் சில கவலைகள், குடும்ப பொறுப்புகள், வீட்டு விஷயங்களில் மன அழுத்தம் ஏற்படலாம். எலும்பு, மூட்டுகள், முடி, நகங்கள் தொடர்பான பிரச்சினைகள் தோன்றலாம். உடலுக்கு தேவையான சத்துக்களைப் பெறுவது ஆரோக்கியத்திற்கு உதவும். ராகு பகவான் 3ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் மூச்சுக்குழாய், கழுத்து, தோள்பட்டை, கைகள் தொடர்பான சிறிய கோளாறுகள் தோன்றலாம். பயணத்தின் போது கூடுதல் கவனம் தேவை. நாள்தோறும் பிராணாயாமம் செய்வது சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கேது பகவான் 9ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஆனால் சில நேரங்களில் குழப்பமும் கவனக்குறைவும் ஏற்படலாம். தியானம், ஜபம் போன்ற ஆன்மீக பயிற்சிகள் மன அமைதியை வழங்கும். முன்னதாக விளக்கிய கிரக அமைப்புகளின் அடிப்படையில் குரு பகவான் 7ஆம் வீட்டில் நிற்பதால் திருமண உறவுகளில் புரிந்துணர்வும் நம்பிக்கையும் வளரும். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கணவன், மனைவி இடையே பரஸ்பர புரிதல் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். புதிய திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிர பகவான் 15ஆம் தேதி முதல் 9ஆம் வீட்டில் நிற்பதால் காதல் உறவுகளில் புரிதல், குடும்ப நிகழ்வுகளில் மகிழ்ச்சி, உறவினர்களுடன் நல்ல தொடர்பு ஏற்படும். செவ்வாய் பகவான் 14ஆம் தேதி 11ஆம் வீட்டிற்கு மாறுவதால் சகோதர சகோதரிகள், நண்பர்கள், சமூக வட்டத்தினருடன் உறவுகள் பலப்படும். சனி பகவான் வக்ர நிலையில் 4ஆம் வீட்டில் இருப்பதால் வயதானவர்கள் மற்றும் பெற்றோர்களின் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். வீட்டு பொறுப்புகள், சொத்து விஷயங்களில் தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் பொறுமையுடன் அணுகினால் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். ராகு பகவான் 3ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் அண்ணன், தம்பி உறவுகளில் சில குழப்பங்கள் தோன்றலாம். எழுத்து அல்லது தொடர்பு சாதனங்கள் மூலம் தவறான புரிதல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும். செப்டம்பர் மாதத்தில் கிரக இயக்கங்கள் நீண்டகால இலக்குகளுக்கான வலுவான அடித்தளத்தை அமைக்கின்றன. சூரிய பகவான் 10ஆம் வீட்டிற்கு மாறுவதும், புதன் பகவான் தனது சுய ராசியான கன்னியில் 10ஆம் வீட்டில் நிற்பதும் தொழில்முறை திட்டமிடலுக்கு சிறந்த காலமாக அமைகிறது. செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் குழுமம் சார்ந்த முயற்சிகள் மற்றும் வலையமைப்பு மூலம் லாபம் பெறும் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பதால் ஆராய்ச்சி, படைப்பு நூல்கள், கல்வி நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு போன்ற வாய்ப்புகள் உருவாகின்றன. குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் சட்ட ஆலோசனை, நீதித்துறை, சர்வதேச கல்வி தொடர்புகளில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் முனைவோர்களுக்கு செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் புதிய சந்தைகள், தொழில்நுட்ப கூட்டணிகள், புதுமையான திட்டங்கள் மூலம் வெற்றி கிடைக்கும். ஆனால் சனி பகவான் வக்ர நிலையில் 4ஆம் வீட்டில் இருப்பதால் அடிப்படை உள்கட்டமைப்பு மற்றும் நிதி ஒழுங்குமுறைகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். முதலீட்டு முடிவுகளில் கேது பகவான் 9ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் ஆன்மீக மதிப்புகள் மற்றும் சமூக நலனை கருதிய திட்டங்களில் பங்களிப்பு செய்வது நல்ல பலனை தரும். இந்த மாதம் சமூக வட்டத்தில் உங்கள் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் சமூக அமைப்புகள், நண்பர்கள் குழுக்கள், தொழில்முறை சங்கங்களில் தலைமை பொறுப்புகள் ஏற்கும் வாய்ப்பு உருவாகும். குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் பொதுநலன் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்த பணிகளில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ராகு பகவான் 3ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் ஊடக தொடர்புகள், எழுத்து பணிகள், தகவல் பரிமாற்றங்களில் ஈடுபடும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் தவறான தகவல்கள் பரவாமல் கவனம் செலுத்த வேண்டும். சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பதால் கலை, இலக்கிய, கலாச்சார நிகழ்வுகளில் பங்கேற்பது சமூக அந்தஸ்தை உயர்த்தும். சனி பகவான்
வக்ர நிலையில் 4ஆம் வீட்டில் இருப்பதால் சமூக சேவை, மக்களுக்கான உதவி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற நீண்டகால நோக்கமுள்ள செயல்பாடுகளில் ஈடுபடுவது புண்ணிய பலனை தரும். கேது பகவான் 9ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் ஆன்மீக சமூகங்கள், யோகா வகுப்புகள், தியானக் குழுக்களுடன் தொடர்பு கொள்வது மன அமைதியை வழங்கும். மாத இறுதியில் புதன் பகவான் தனது சுய ராசியான கன்னியில் 10ஆம் வீட்டில் வலுவாக இருப்பதால் சமூக வலையமைப்பு மற்றும் தொழில்நுட்ப தளங்கள் மூலம் புதிய தொடர்புகள் உருவாகும். இவை எதிர்கால வளர்ச்சிக்கு வலுவான அடிப்படையாக அமையும். செப்டம்பர் மாதத்தில் கேது பகவான் 9ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் உள்ளார்ந்த ஆன்மீக தேடல் தீவிரமாகும். இந்த நிலை பொருள் உலக இன்பங்களிலிருந்து விலகி உயர்ந்த உண்மைகளை நோக்கிய பயணத்தை ஊக்குவிக்கும். சூரிய பகவான் 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டிற்கு மாறுவதால் குரு வழிகாட்டுதல், ஆன்மீக நூல்கள் ஆய்வு, தத்துவ சிந்தனைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக கூட்டாளிகள், ஞான வழிகாட்டிகள், தர்ம சபைகளுடன் தொடர்பு ஏற்படும். இது உங்கள் ஆன்மீக பாதையை தெளிவுபடுத்தும். சுக்கிர பகவான் 15ஆம் தேதி முதல் 9ஆம் வீட்டில் இருப்பதால் இசை, கலை, இயற்கை அழகு மூலம் இறை உணர்வு வளரும். சனி பகவான் வக்ர நிலையில் 4ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப பாரம்பரிய வழிபாடுகள், முன்னோர் வழிபாடு, வீட்டில் தினசரி பூஜை அனுஷ்டானங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ராகு பகவான் 3ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் ஆன்மீக நூல்கள் வாசிப்பு, எழுத்து மூலம் ஆன்மீக சிந்தனைகள் பரிமாற்றத்தில் ஆர்வம் பெருகும். இந்த மாதத்தில் தியானம், பிராணாயாமம், மந்திர ஜபம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளை தொடர்ந்து செய்வது உள் அமைதியையும் மன தெளிவையும் மேம்படுத்தும். பக்தி, கர்மா, ஞான மார்க்கங்களை ஒருங்கிணைத்த பாதையில் நடப்பது சிறந்த முன்னேற்றத்தை தரும். செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று ஆவணி மாத முழுமதி நிகழ்கிறது. இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல், ஜபம், தீபம் ஏற்றுதல், தானம், தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று புரட்டாசி அமாவாசை நிகழ்கிறது. முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். இந்த மாத கிரக நிலைகளின் அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்கள் பரிசீலிக்கக்கூடிய பரிகாரங்கள். சனி பகவான் வக்ர நிலையில் 4ஆம் வீட்டில் இருப்பதால் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, கருப்பு எள் தானம், இரும்பு பொருட்கள் தானம் செய்வது உகந்தது. அதனால் மன உறுதியும் பாதுகாப்பும் மேம்படும். ராகு பகவான் 3ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் துர்க்கை அம்மன் வழிபாடு, நவக்கிரக சுத்தி செய்வது நல்லது. இவ்வாறு செய்வது தைரியத்தையும் தடைகளை கடக்கும் சக்தியையும் அதிகரிக்கும். கேது பகவான் 9ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் விநாயகர் வழிபாடு, ஆன்மீக நூல்கள் தானம் செய்வது உகந்தது. அத்துடன் உள்ளார்ந்த தெளிவும் ஆன்மீக வளர்ச்சியும் ஊக்குவிக்கப்படும். குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, மஞ்சள் துணி தானம், கல்வி உதவி செய்வது நல்லது. இதுபோல் செய்வது ஞானத்தையும் நல்ல கூட்டாண்மையையும் வளர்க்கும். செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு, சிவப்பு துணி அல்லது சிவப்பு பருப்பு தானம், அங்காரக ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது உகந்தது. அந்த வழியில் உற்சாகமும் வெற்றிக்கான மனவலிமையும் அதிகரிக்கும். சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பதால் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, மஞ்சள் அல்லது வெள்ளை மலர் அர்ப்பணம், பெண்களுக்கு உதவி, வெள்ளை சந்தனம் அல்லது இனிப்பு பொருட்கள் தானம் செய்வது நல்லது. இதனால் செழிப்பும் கலைநயமும் மேம்படும். புதன் பகவான் 10ஆம் வீட்டில் சுயராசியில் இருப்பதால் புதன்கிழமைகளில் விஷ்ணு அல்லது நாராயண வழிபாடு, பச்சை பயிர் தானம், கல்வி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் செய்வது உகந்தது. அத்துடன் அறிவும் தொழில்முறை முன்னேற்றமும் ஊக்குவிக்கப்படும். சூரிய பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம், சிவப்பு துணி தானம்,
ஆரோக்கியம் மற்றும் தலைமைத்துவம் சார்ந்த சேவைகளில் ஈடுபடுவது நல்லது. இதுபோல் செய்வது சூரிய பகவானின் அருளை வலுப்படுத்தும். சந்திர பகவானின் சிறப்பு நாட்களில் வழக்கமான சந்திர வழிபாடு, முன்னோர் நினைவு வழிபாடு போன்றவற்றில் ஈடுபடுவது உகந்தது. அதனால் மன அமைதியும் புண்ணிய பலனும் அதிகரிக்கும். பொதுவான பரிகாரங்களில் நித்திய சூரிய வணக்கம், புனித நதி ஆரத்தி, விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம், இளைஞர்களுக்கு கல்வி உதவி, பசுக்களுக்கு தீவனம், நீர் பறவைகளுக்கு அன்னம் போடுவது, மரம் நடுவது போன்ற புண்ணிய செயல்களில் ஈடுபடுவது நல்லது. இவ்வாறு செய்வது அனைத்து கிரக தோஷங்களையும் குறைத்து நல்ல பலன்களை அதிகரிக்கும். கோவில் பரிகாரங்களில் சிவாலயங்களில் சிவலிங்க அபிஷேகம், பெருமாள் கோவில்களில் துளசி மாலை அர்ப்பணம், அம்மன் கோவில்களில் குங்குமம் அர்ச்சனை, முருகன் கோவில்களில் வேல் பூஜை செய்வது உகந்தது. அந்த வழியில் மன அமைதியும் கிரக சாந்தியும் மேம்படும். செப்டம்பர் 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்த மாதமாக அமைகிறது. சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் வெவ்வேறு காலகட்டங்களில் தொழில் தொடர்பான வீடுகளுக்கு மாறுவதால் புதிய வாய்ப்புகளும் சவால்களும் ஒருசேர உருவாகின்றன. செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டிற்கு மாறுவதால் சமூக வலையமைப்பும் லாப வாய்ப்புகளும் விரிவடைகின்றன. கிரக இயக்கங்களின் சமநிலை ஆன்மீக முன்னேற்றத்தையும் பொருள் வளர்ச்சியையும் ஒருங்கிணைக்கும் வாய்ப்பை தருகிறது. சனி பகவான் வக்ர நிலையிலும் ராகு மற்றும் கேது பகவான்கள் வக்ர நிலையிலும் இருப்பதால் பொறுமையுடனும் விவேகத்துடனும் ஆழ்ந்த சிந்தனையுடனும் முடிவுகளை எடுப்பது சிறந்த பலனை அளிக்கும். குடும்ப உறவுகளில் புரிந்துணர்வை பேணுதல், தொழில் துறையில் நிலையான வளர்ச்சியை நோக்கி செயல்படுதல், உடல் நலத்தில் கவனத்துடன் அணுகுதல், ஆன்மீக சாதனையில் தொடர்ச்சியை நிலைநிறுத்துதல், இவை அனைத்தும் இந்த மாதத்தின் முக்கிய அம்சங்களாக விளங்கும். இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் வழங்கப்படும் பொது பலனாகும். தனிநபர் ஜாதக அமைப்பினை பொறுத்து பலன்களில் சில வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு உள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.